ஏண்டா இந்த சிலுக்கோர் வீட்டுக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்துட்டு போறானே, என்ன விஷயம்? இந்த காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும் தான். அப்படியா? அது மேல ஒரு கண்ணா. என்னடா வரட்டிலே இருக்கிற? பேசாம புல்லு புடுங்குற மாதிரி கையிலே புடுங்கடா. இந்த ஏரி எரியுது. சோனன்னு ஒரு கேனை சாண புடிச்ச போய்ஸ் அப்படி. யாரோட சாண புடிச்ச சரியில்லைங்கிற? என்ன சொன்ன நீ? கத்தி உனக்கு பிடிக்க தெரியலன்னு சொல்றா. என் வென்று கொண்டாங்க முறப்பிரகாரம் செய்யும் தெரியும். மூஞ்சி முகரை ஏடா எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்திக்கா? நீ பாத்திக்காடா? என்னடா கத்திய கையில வச்சுட்டு மூஞ்சில விளையாடுறீங்க? பேசுறான் பாருப்பா பேச்சு. ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறான்? ஐயோ அப்பாய பாருப்பா, வேடிக்கை பாடுறா. என்ன பண்ண போற நீ? செய்ய பண்ண போறேன். யாருக்கு? ஏன் உனக்கு தான். போய் வேலையா பாடுறா. இங்க பாரு, கத்தி கையில வச்சிருக்கா பயப்படுறியா? ஆமா. எங்க ஆத்தா நான் பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனேன்னு பேரு வச்சு சாணம் பிடிக்க அனுப்பியிருக்கா. அதனால பயப்படாத. என் பழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங் இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமாப்பா. சென்ட்ரிங்னா என்ன? அப்படின்னா யாருக்கு தெரியும்? திரும்ப டேய் ஆட சும்மா இருப்பா. அட தைரியமா இருப்பா. இரியா சும்மா இருங்கடா. ஏய் என்னடா அது? நத்தம். அது ஏன்டா நத்தம் திண்டுகள் ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா கத்தி அங்கதானே வச்ச. ஒண்ணுமில்ல பெருசு. கத்தில ஒரே ஒரு பாயிண்ட், பதம் கம்மி. அப்படிதான். ஒரு பாயிண்ட் இல்லப்பா, 7-8 பாயிண்ட். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கிற ஆஸ்கல். ரொம்ப அதிக பிரச்சனை போய் இதுக்கு போய். ஓகே எங்க போறீங்க? ஏன் பயப்படுற? இல்ல இல்ல இல்ல. ஓகே நான் இருக்கல உனக்கு. சும்மா பாயிண்ட் போட்டு பேசி. திரும்ப பக்கம். அப்படி இரு. அதான் நான் சொல்ல 8 பாயிண்ட். டேய் ஏண்டா நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சாடா? இது போய் மூஞ்சிய குடிச்சு அவர் தொழில பழக விட மாட்டிட்டாங்களே அன்னைக்கு. தம்பி டேய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா. உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடுற, நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க. ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகமாடாது. இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். இங்கப்பா எப்பா என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டாடா ராசா. யாரு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஓ நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா. அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன ஒண்ணு வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? எப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ? ஒரு நாள் என்னையா ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா. பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுவா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா. அந்த மலைய ரெண்டா பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை. விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கௌதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு கொஞ்சம் அந்த விசில் தூக்கி வை ராஜா. கழுத புடிச்சு முடுக்கல மாதிரி சிக்கிட்டு இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? ஏஜா வேட்டிய கிடைக்கிற? ஆமா, நீ சாண பிடிக்கிற சாக்குல மலைய சாச்சி விட்டு போயிட்டானா என்னத்தை புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயிறா திருச்சுக்கிட்டு எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ராஜா உனக்கு சாணம் பிடிக்கணும்ல? இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிரு சுத்தி நில்லு பாப்பா. 2 செகண்ட்ல சாணம் பிடிச்சற உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா.
என்ன மழையும் காணோம் ஆளையும் காணோம். மழைய சாணம் முடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயோ மழைய களவான்ட்டான், மழைய களவான்ட்டான். என்னப்பா ஊருக்குள்ள இருந்து தகராறா? ஊருக்குள்ள நாங்கெல்லாம் எத்தனை பேரை பாத்துருக்கோம். தீட்டுறா நீ. என்னப்பா ஏன்ட சொல்லப்பா. ஒத்தே வெட்டு தலை துண்டா போற மாதிரி அட தீட்டு. யார போட்டு தள்ள போறேன்னு ஏன்ட சொல்லப்படாதா? சொல்ல முடியாதுடா உன்கிட்ட. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சரி வெட்டி முடிச்சவனே சொல்லு. அப்பையும் சொல்ல முடியாதுடா. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். சொல்லும் போது உன் தலை உன்கிட்ட இருக்காதுடா. அது என் தலை என்கிட்ட இருக்காவா? என்னடா சொல்றீங்க? உன்னைய போடுறதுக்கிட்டே உன்கிட்டயே சாண உடிச்சண்டா என் ஒழுக்கு. ஓவா வாங்கினீல ஓவா. ஓவாவா? ஓ ரூபாவா? ஆவாவா. ஆமாப்பா போன வருமா உன்ட்டு ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினல. அடிங்கோ. இங்க பாரு நான் பல பேர்ட்ட வட்டிக்கு வாங்கினாலும் மறந்து போச்சு. கை நீட்டுற வலையில வச்சுக்கிறாத. உனக்கு தான் பணம் தானே? கொஞ்சம் இரு. இந்தா 1000 ரூபாய் எப்படி? 1000 ரூபாயா? வட்டி? வட்டியா? அட பாவிகளா இந்த பட்டி தொட்டிலாம் சம்பாரிச்ச காசு வட்டிலையா போகணும். 100 ரூபா இருக்கு. மொத்தம் 1100. 100 ரூபா வட்டியா? எங்க இருக்க? வட்டிக்கு வட்டி ஓட்டேன்னு வச்சுக்க. மீட்டர் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டேன்னு வச்சுக்க. டீலக்ஸ் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டா ஜெட்டு வட்டி. மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க 60 தாண்ட. எப்படி வசதி? என்னடா டேய் 22,000 சொச்சமா? டேய் அடாவடி கொல்லடா டேய். நல்லா இல்லப்பா டேய். நின்னு பேசு. டேய் வைக்க பாரு டேய். நான் வேணாடா டேய். குண்டா கேளுடா டேய். போடா வெட்டி போடா. என்ன போடா. போடா. ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுடா. என்னை வெட்டி போடாடா. ஒரு அபராதிடா. என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்க சாமி. சோன என்ன இப்படி அரக்க பறக்க ஓடி வர? என்னை வெட்டுறதுக்கு ஓடியாடுறாங்கப்பா. இந்த கொடுமையை கேளியா? ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினப்பா. அதுக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு 22,000 ரூபாய் கேட்கிறாங்கப்பா. இதெல்லாம் கேட்க இந்த ஊர்ல ஆதி இல்லையா? ஐயா நான் கேக்குறேன்ல யாருன்னு சொல்லு. அவன் தான்ப்பா உன் பங்காளி. சமுத்திரமா மூத்திரமா அந்த என்ன கையில வீச்சருவா யாருது? அவைதாப்பா. இப்ப யாரு கையில இருக்கு? இப்ப என் கையில தான் இருக்கு. அப்புறம் என்ன திருப்பிக்கிட்டு விரட்ட? ஐயா துரசாமி என் கண்ணை திறந்துட்டா சாமி. அப்பா அத சரியா பெண்ட் எடுத்து விடுறா. சரி சரி கோணல் மாலாம் கொண்டு கல்லுல வச்சோம்னா கல்லு உடைஞ்சு மூக்கு சதறி போகும். நல்லா பண்ணிருக்கேன் பாரு. ஆமா அப்புறம் ஊர்ல என்ன விசேஷா? அண்ணா நம்ம பட்டாளத்துக்காரங்க 2 பேர் செத்து போட்டாங்களே. ஆமா அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டு மன பட்டம் பணமும் கொடுத்தாங்கண்ணே. அத துரைசாமி அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு எப்படா வாங்கும்? சாதாரண குடும்பமா? ஊருக்கே சோறு போட்ட குடும்பம்டா. கலெக்டரே வந்து காலில் விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காதுங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி தோனே அந்த குடியார போயிருக்கானே யாரு? அவன் தான் அந்த மாட்டு தர களஞ்சியம். ஆமா ஆமா அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்கிட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல. இது கலெக்டருக்கு தகவல் பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே. ஏண்டா யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா. அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசுற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போலடா. அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடா 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 கூப்பிடவே வேணாம். கூப்பிடுறா. யார் வந்திருக்கா? கலெக்டரா? அவர் எதுக்கு இங்க வர்றாரு? நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே அவர் தான். பாப்பா பெருமாளு. பெருமாளா? இல்ல பேர் மறந்து போச்சு. என்ன இந்த பக்கம்? சம்மட்டிக்கு சாண பிடிக்க வந்தேன். சம்பட்டிக்கு எப்படிப்பா சாணம் பிடிக்க முடியும்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா இல்லப்பா அந்த கலெக்டர் உன்னை நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாராம்ல. ஐயாப்பா உனக்கு தலையில அந்த ஜில்லாவுல எந்திர முடியுமா அந்த கலெக்டர்? அத பத்தி பேசிக்கிட்டு அதுக்குள்ள நீ வந்து என்ன பிளேட்டே மாத்துற? இல்ல பால் பாண்டி. என்னது பால் பாண்டியா? களஞ்சியம் அழகா களஞ்சியம் களஞ்சியம் எடுத்து கொடுக்குறா களஞ்சியம்னு. வா உட்காரு. எங்க? வா உட்காரு. எங்கப்பா? ஐயப்பா ஐயப்பா நீங்க உட்காருங்க. அடுப்பு எடுக்க. களஞ்சியம் பிடிங்க. களஞ்சியம் பிடி. பிடிங்கடா. விட மாட்டாங்க. உட்காருங்க. ஏறா. ஏய்,